கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் நிதியை இன்றைக்கு ஒன்றிய அரசு ₹1 கூட ஒதுக்கல. நாமும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த நிதியை ஒதுக்கணும்னா அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன? ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற NEP புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு. அதுக்கு என்னென்ன காரணம்? இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன வருது? மீண்டும் முன்மொழி கொள்கை அப்படின்ற பேர்ல ஹிந்தி மொழியை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்ல, விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த விஸ்வகர்மா திட்டம் வேற ஒண்ணும் இல்ல, குலக்கல்வி திட்டத்தை தான் மீண்டும் பேரை மாத்தி விஸ்வகர்மா திட்டம்னு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ நம்முடைய பள்ளிகள்ல பொது தேர்வு நடத்துறோம், பப்ளிக் எக்ஸாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்துறோம், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்துறோம். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை வந்ததுன்னா ஏத்துக்கிட்டோம்னா 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு, பப்ளிக் எக்ஸாம், 5th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம், அதே மாதிரி 8ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம். நம்ம அரசு, தமிழக அரசு அதிகமான மாணவர்கள் படிச்சு மேற்படிப்புக்கு போகணும்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். 5ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையும் பொது தேர்வு வச்சு தோல்வி அடைகிற மாணவர்கள் மேற்படிப்பு படிப்பை முயற்சிப்பானா? எனவேதான் நம்முடைய தலைவர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தரனாலும் பரவாயில்ல, புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க முடியாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, சொன்னது மட்டும் இல்ல, நம்முடைய பள்ளிகளுக்கு தேவையான நிதியை தமிழ்நாடு அரசே தரும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணிச்சலோடு அறிவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஏழ்மையான நிலைமையிலையும் பல நெருக்கடி இருந்தாலும் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் தானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கனவாக இருக்க முடியும். அந்த கனவை நிறைவேற்ற பணியை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்துகிட்டு இருக்கு. அதே போல குறிப்பிட்டது போல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெங்கல் புயலால தமிழ்நாடு பல மாவட்டங்கள், சென்னை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, இப்படி பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு 2023ஆம் ஆண்டு மிக்ஜாம் புயலால தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. சென்ற பெங்கல் புயலுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க. வெள்ள நிவாரண பணிகளுக்காக 6675 கோடி ரூபாய் எங்களுக்கு வேணும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வச்சாங்க. ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பெரிய பாதிப்பு இந்த பெங்கல் புயலால. ஆனா நம்முடைய ஒன்றிய அரசு திருப்பி கொடுத்தது எவ்வளவு? வெறும் 9404 கோடி ரூபாய். தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் கேட்டது 6675 கோடி ரூபாய். ஆனா ஒன்றிய அரசு கொடுத்தது வெறும் 944 கோடி ரூபாய். கடந்த ஆண்டு மட்டுமல்ல, அதற்கு முந்தைய ஆண்டுகள்லயும் இதே நிலைமை தான். இப்படி தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வருது. ஒன்றிய அரசுடைய இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை கண்டிச்சுதான் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு விளக்கி சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. நம்முடைய தலைவர் அவர்கள் ஆவடியில இன்றைக்கு இந்த இதே மாதிரி ஒரு கண்டன கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒன்றிய பாஜகவுடைய ஆஸ்தான அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரால் கூட ஆதரிக்க முடியாத அளவிற்கு ஒரு குப்பை பட்ஜெட்டை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு மோசமான பட்ஜெட் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பத்திரிகையாளர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு பத்திரிகையாளர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இந்த பட்ஜெட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? இது ஒரு மாயாஜால பட்ஜெட். ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு வார்த்தை? இது பாராட்டுன்னு எடுத்துக்கிறதா இல்ல வஞ்ச புகழ்ச்சின்னு எடுத்துக்கிறதா? இந்த பட்ஜெட்டை பாராட்டிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னா மக்கள் கோவப்படுவாங்க, ரெய்டு விட்டுருவாங்க. நல்லா இல்லைன்னு சொன்னா ஒன்றிய அரசு ரெய்டு விட்டுரும். அதனாலதான் பாதுகாப்பா என்ன சொல்றாரு, இது ஒரு மாயாஜால பட்ஜெட், இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர்கள் எத்தனையோ முறை கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணுக்கு கூட இதுவரைக்கும் நிதி ஒதுக்கல. தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், சென்னை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள், இப்படி எந்த விதமான ஒரு அறிவிப்பு கூட இந்த ஒன்றிய அரசு பட்ஜெட்ல அறிவிக்கல. இவளுக்கும் நம்முடைய தமிழ்நாடு
இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு, இந்தியாவுடைய ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்ல நம்முடைய தமிழ்நாடு தான் 2வது இடம். அதாவது இந்தியாவோட வளர்ச்சிக்கு பங்கு செலுத்துவதில் நம்முடைய தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாடைய வஞ்சித்திற்கு நம்முடைய ஒன்றிய பாஜக அரசு. அது மட்டும் அல்ல, 2014-15 ஆண்டு நிதியாண்டு முதல் 2022-23 நிதியாண்டு வரை கடந்த 8 வருடங்கள்ல வருமான வரி, இன்கம் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸா நாம தமிழ்நாட்டிலிருந்து கட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு செலுத்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 6,23,000 கோடியை ஒன்றிய அரசுக்கு நாம வரி பணமா கட்டியிருக்கிறோம். இந்த 8 வருடங்கள்ல 6,23,000 கோடியை நாம ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனா தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்கு? வரி பகிர்வு வெறும் 58,000 கோடி. நாம கொடுத்தது 6,23,000 கோடி. நமக்கு திருப்பி வந்தது வெறும் 58,000 கோடி. ஆனா அதை உத்தரப்பிரதேச மாநிலம் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு 2,55,000 கோடியை ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு. இதுல ஒன்றிய அரசினுடைய தன்னாட்சி அமைப்பான நிதி ஆயோக் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சர்வே பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாநிலமா பயணம் பண்ணி சர்வே பண்ணுவாங்க. எந்த மாநிலம் எவ்வளவு செலவு செஞ்சிருக்கு, அரசு திட்டங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கு, அதன் மூலம் மக்களுக்கு எவ்வளவு பயன் அப்படின்னு. அதுதான் நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுல எந்த மாநிலம் சிறந்து செயல்படுது பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன்றிய அரசுடைய நிதி அமைச்சகம் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இந்த 2 அறிக்கைகளையும் இந்திய ஒன்றியத்திலேயே பொருளாதாரம், கல்வி, தொழில்துறை, மகளிர் முன்னேற்றம், சுகாதாரம் அப்படின்னு 13 துறைகள்ல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமா சாதனை படைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, உயர்கல்வியில சேர்கின்ற மாணவர்கள் ஜிஇஆர் அப்படின்னு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, பள்ளி கல்வி முடிச்சு காலேஜ் உயர்கல்வி படிக்கிறதுக்கு சேர்ற மாணவர்களுடைய சதவீதம் இந்தியாவுடைய சராசரி எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 28%, 28%. ஆனா தமிழ்நாட்டுடைய சதவீதம் எவ்வளவு தெரியுமா? உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் 48%. இந்தியாவிலேயே முதல் இடம் நம்முடைய தமிழ்நாடு. ஆனா இவ்வளவுக்கு பிறகும், இவ்வளவு சாதனைகளை நாம் தொடர்ந்து செஞ்சது பிறகும் நிதி ஒதுக்கீட்டுல மட்டும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு சுத்தமா புறக்கணிச்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டை தான் புறக்கணிக்கிறாங்க பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றமாவது பட்ஜெட்ல ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. வேலை வாய்ப்புக்குன்னு எந்த திட்டமும் கிடையாது. ஒன்றிய அரசு ஏற்கனவே செயல்படுத்துகின்ற நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டையும் பெரிய அளவுல குறைச்சிட்டாங்க. ஒன்றிய அரசுடைய தவறான கொள்கைகளால இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகளவே இன்னைக்கு நம்முடைய நாட்டு மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக சைனிகள் அடிச்சு விடுவாங்க. உங்களுக்கு தெரியும், மோடியை பார்த்து பல நாடுகள் பயப்படுதுன்னு, அமெரிக்கா பயப்படுது, இங்கிலாந்து பயப்படுது, தொடர் நடக்குதுன்னு 56 இன்ச்சுன்னு. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு நாம ஒவ்வொருத்தரும் தொலைக்காட்சியில பேப்பர்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்தியர்களை கை காலில் விலங்கு போட்டு அடிமைகள் மாதிரி அமெரிக்காவிலிருந்து இங்க இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை தடுக்க வேண்டாம், கண்டிக்க கூட திராணி இல்லாத அரசாக தான் ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு. இதை பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கேட்டா என்ன தெரியுமா சொல்றாரு? இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம், அடிக்கடி நடக்கிற விஷயம்னு கடந்து போறாரு ஒன்றிய உள்துறை அமைச்சர். வேலை வாய்ப்புல ஃபெயில், பொருளாதாரத்துல ஃபெயில், வெளியுறவு கொள்கையில ஃபெயில். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா பரவாயில்ல, ஒன்றிய பாஜக அரசு, நரேந்திர மோடி அரசு அனைத்து சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகி இப்போ நின்றுட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஓட்டு வேணும்னா மட்டும் தமிழ்நாட்டுக்கு வருவார் திரு மோடி அவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு 5 மாதங்களுக்கு முன்பு பிரதமர் திரு மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்? 9 முறை வந்தார். அது மட்டும் இல்ல, வாக்குப்பதிவின் போது எங்க இருந்தாரு? கன்னியாகுமரியில ஒரு பாறை மேல நின்றுகிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா தேர்தலுக்கு அப்புறம் ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இவங்களுடைய தோல்விகளை மறைக்க கலவரம், மதம், மொழின்னு எதையாச்சும் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்டி அரசியல் லாபம் அடைய முடியுமான்னு நம்முடைய சங்கிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
நான் இந்த நேரத்தில் உங்கள் முன்பு உறுதியாக சொல்கின்றேன், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை, இந்த மண்ணில் இருக்கின்ற வரை, கருப்பு சிவப்பு கொடியோடு ஒரு திராவிட முன்னேற்ற கழகக்காரர் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் வன்முறை காடா மாத்தணும் அப்படின்ற பாசிச பாஜகவோட எண்ணம் ஒருபோதும் பலிக்கவே பலிக்காது. நம்முடைய இளைஞர்களுக்கு ஒன்றிய அரசு தான் வேலை வாய்ப்புகளை வழங்கிட தவறிவிட்டதுன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் முனைப்போடு உறுதியாக செயல்பட்டு வரார். அது மட்டும் இல்ல, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி கல்வியின் திட்டம், இப்படி மாணவ மாணவிகளுக்கு வாரி வாரி பல திட்டங்கள் மூலம் நம்முடைய தமிழக அரசு வழங்கிட்டு இருக்கு.